திருப்புகழ் 374. விடமும் அமுதமும் மிளிர்வன இணைவிழி வனஜமலர் தழல் மொழிய சரம் என விரைசை மிருகமத அழகமும் முகிலல ஒரு ஞான விழியின் வழி கெட இருள்வது ஓர் இருள் என மொழியும் அமுது அல உயிர் கவர் வலையென விழையும் இளநகை தளவு அல களவு என வியன் நாபித் தடமும் மடுவல படுகுழி என இடை துடியுமல மதன் உரு என வனமுலை சைலமல கொலை யமன் என முலைமிசை புரள் கோவை தரளமணி அல யமன் வீடு கயிறு என மகளிரும் அல பலவினையோடு சமையும் உரு என உணர்வோடு புணர்வதும் ஒரு நாளே அடவி வனிதையர் தனது இரு பரிபுற சரண மலரடி மலர்கோடு வழிபட அச்சலமிசை விளை புனமதில் இனிதுரை தனிமானும் அமரர் அறிவையும் இருபுடையினும் வர முகப்பட கவள தவள கர அச்சலமிசை வரும் அபிநவ கலவியும் விளையாடும் கடக புலகித புயகிரி சமூக விகட அக கச்சரத துரகத நிசிசரர் கடக பைரவ கைரவ மலர்களும் எரி தீயும் கருக ஒளிவிடு தனுபர கௌதம புனித முனி தோழ அருணையில் அறம்படர் கருணை உமைத்தரு சரவண சுரபதி பெருமாளே பல வினைகோடு சமையும் உரு என உணர்வோடு புணர்வது ஒரு நாளே அடவி வனிதையர் தனது இரு பரிபுற சரணமலரடி மலர்கோடு வழிபட அச்சலமிசை விளை புனமதில் இனிது உரை தனிமானும் அமரர் அறிவையும் இருபுடையினும் வர முகப்பட கவள தவளகர அச்சலமிசை வரும் அபிநவ கலவியும் விளையாடும் கடக புலகித புயகிரி சமூக விகட அக கச்சரத துரகத நிசிசரர் கடக கைரவ மலர்களும் எரி தீயும் கருக ஒளிவிடு தனுபர கௌதம புனிதமுனி தொழ அருணையில் அறம்பளர் கருணை உமை தரு சரவண சுரபதி பெருமாளே தன் இரண்டு சிலம்பு அணிய பெற்ற அடைக்கலமாய் அடையத்தக்க மலரடிகளை வனதேவதைகள் பூக்கொண்டு வழிபட மலை மீது விளைந்திருக்கின்ற திணைப்புனத்தில் இனிதாய் அமர்ந்திருந்த ஒப்பில்லாத மானை போன்ற வள்ளி நாயகியும் வானவர் வளர்த்த மகளான தேவசேனையும் இரு பக்கங்களிலும் வர ஒலி உடையதும் முகப்படாம் கொண்டதும் உணவு உண்பதும் வெண்ணிறம் உடையதும் துதிக்கை உடையதுமான மலை போன்ற பிணிமுகம் என்ற யானையின் மீது ஏறி அருளும் புதுமை உடையவனே புலகித 12 புயகிரி அணிந்த தோள் மலையை கொண்டவனே அழகுடைய உள்ளம் கொண்டவனே அசுரரின் யானை குதிரை தேர் காலால் என்ற இவற்றுக்கு அச்சத்தை ஊட்டுபவனே செவ்வாம்பல் மலர்களும் எரிகின்ற தீயும் கருகுமாறு அவ்வளவு சிறந்த ஒளியை உடைய மேனியை உடைய இறைவ கௌதமர் என்ற தூய முனிவர் வணங்கி பூசித்த திரு அண்ணாமலையில் அறநெறியை வளர்த்த அருள் வடிவினலாம் பார்வதி அம்மை ஈன்றருளிய சரவணனே வானவர் தலைவனான இந்திரனின் பெருமாளே நஞ்சும் அமுதமும் என்ற இரண்டையும் கொண்டு விளங்கும் 2 கண்களும் குளிர்ந்த தாமரை மலர்கள் அல்ல தீயில் தோய்ந்த அம்புகளாகும் மனம் வீசும் கத்தூரி அணிந்த கூந்தலும் மேகமன்று ஒப்பில்லாத ஞான கண் நாடும் வழியை மறைக்கின்ற இருளை அழிக்கும் ஒப்பற்ற இருளாகும் பேசும் சொல் அமுதமன்று உயிரை கவரும் வலையாகும் விரும்பும் காமத்தை அளிக்கும் பற்கள் முல்லை அரும்பு அன்று திருட்டுத்தனத்தை ஒளித்து வைத்துள்ளவை என்றும் வியப்பை தரும் கொப்பூல் என்ற இடமும் நீர் மடு அன்று படுகுழியாகும் இடையானது உடுக்கை அன்று காமனின் வடிவமாகும் அழகான கொங்கை மலை அன்று கொல்லும் கூற்றுவனே என்றும் கொங்கை மீது புரளும் மாலை முத்து மாலை அன்று கூற்றுவன் இட்ட பாசக்கயிறே ஆகும் என்றும் மங்கையர் அனைவரும் மங்கையர் அல்லர் பல வினைகள் சேர்ந்து அமைந்த வடிவே ஆகும் என்றும் இங்கு குருநாதர் விலைமகளிரை குறிக்கிறார். குலமகளிரை அல்ல. மங்கையரே அல்லர். பல வினைகள் சேர்ந்து ஒரு கூற்றுவன் வடிவான உருவே ஆகும் என்றும் காண வல்ல ஞான உணர்வுடன் கூடும் ஒரு நாள் எனக்கு கிட்டுமோ
மங்கையரின் மாய வலையில் நான் விழாவண்ணம் என்னை காப்பாயாக என்று வேண்டுகோள் விடுக்கிறார் குருநாதர்.